சப் இன்ஸ்பெக்டர் 2023 டிசம்பர் 21 இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ்க்கு கேட்கப்பட்ட கேள்விகள். மொத்தம் 3 பேனல் நடந்துச்சு. நாகப்பட்டினம் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு பேனல் 3ல் செல்ஃப் இன்ட்ரோ சொல்லிட்டு உமன்ஸ்க்கு 7 வருஷத்தில் இறந்துட்டாங்கன்னா எந்த மாதிரி கேசஸ் போடுவாங்க அதை பற்றி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்னால ஸ்மார்ட் காலர் ஆப் அப்படின்னு அந்த ஆப் பற்றி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஸோ அதனால் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு கெமிக்கல் அதில் என்ன ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி கலவரம் நடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ரெஸ்லிங் பிளேயர் 2 பேர் சொல்லுங்கள். ஜூடோ பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஜிபி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகெயின் கள்ளக்குறிச்சி கேண்டிடேட்டுக்கு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருக்க அவார்டு அவர் கொடுத்த ஹாபிஸ் சம்மந்தமாக அதில் அவார்டு வாங்கினவங்கள பற்றி கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க. அவர் குக்கிங் போட்டிருக்கனால பிரியாணி ப்ரொசீஜர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எல்லாருக்குமே கேட்குற மாதிரி ஃபயர் சேஃப்டி அதில் நிறைய சஜஷன் கேட்டிருக்காங்க. கிஷோர் செங்கல்பட்டு, அவரோட பேருக்கான மீனிங், அந்த பேர் என்ன லாங்குவேஜ்லேருந்து எடுத்தாங்க. அடுத்து பேட்மிண்டனில் இன்றைக்கி யார் அவார்டு வாங்கியிருக்கா. கம்யூனல் வயலன்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி தடுப்பீங்க. ஃபோர்ட் கம்பெனி ரீசெண்டாக க்ளோஸ் பண்ணாங்களா, என்ன ரீசனுக்காக க்ளோஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் நாலேஜை எப்படி ஃபயர் டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. திருவண்ணாமலைக்காருக்கு தமிழ்நாடு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் யாருன்னு கேட்டிருக்காங்க. கிரிவலம் பற்றி கேட்டிருக்காங்க. செஸ் டோர்னமெண்ட் ரீசெண்டாக என்ன நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ராமானுஜம் பற்றி கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி கேண்டிடேட்டுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அணைகள் பற்றி கேட்டிருக்காங்க. மேத்ஸை எப்படி போலீஸில் அப்ளை பண்ணுவீங்க. பித்தாகரஸ் தியரம் சொல்லுங்கள். 10 லட்ச ரூபா உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு கேண்டிடேட் தமிழ்லேயே பயோடேட்டா எழுதியிருக்காரு. அதுக்கான ஒவ்வொரு இதுக்கான டிரான்ஸ்லேஷனை மட்டும் கேட்டுட்டு இன்ஃபர்மேஷன் இன்டர்வியூ ஓவர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விழுப்புரம் கேண்டிடேட்டுக்கு இளங்கோவடிகள் பற்றி கேட்டிருக்காங்க. எஸ்பிஎஸ்ஐ 2ல் ஒரு வேலை, எந்த வேலையை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் விழுப்புரத்தில் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் கேட்டிருக்காங்க. பிளட் குரூப் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஃப்ளாஷ் பாயிண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. செப்பரேஷன், அந்த பெட்ரோலியம் ப்ராடக்டை செப்பரேட் பண்ணுற அந்த ப்ரொசீஜரை கேட்டிருக்காங்க. செஸ்ஸில் அந்த ஒவ்வொரு போர்ட்லேயும் அந்த அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த காயினுக்கு அப்புறம் இந்த அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டிருக்காங்க. பின்கோடில் ஏன் 6 டிஜிட் இருக்குது, ஏதோ மீனிங் இருக்கா அதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் முடித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு எர்த்து குவாக் வந்துச்சுன்னா என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்மெண்ட் எடுக்கலாம். வீடியோ எடிட்டிங் போட்டிருந்தனால எந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறீங்க. பால் பேட்மிண்டனில் யார் அவார்டு வாங்கியிருக்கா. ஃபவுண்டேஷன் ஒரு பில்டிங்க்கு எந்த மாதிரி இருக்கணும்னு டீட்டெயில்டாக கேட்டிருக்காங்க. அப்புறம் விழுப்புரம் கேண்டிடேட்டுக்கு தீயணைப்பு தினம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ராமன் எஃபெக்ட் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் போலீஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு உயர் பதவி கிடச்சின்னா போவீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. விழுப்புரம் கேண்டிடேட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் கேட்டு ஏன் எஸ்எஃப்ஓக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஷவாயுவை கண்டறிதலுக்கு டெக்னிக்கலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லோக்கலில் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெமிக்கலில் நிறைய ஸ்டாண்டர்டு சயின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து கள்ளக்குறிச்சி கேண்டிடேட்டு ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்காரு. அவருக்கு அவரோட கான்ஸ்டியூஷன்சி இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு இடத்துலேருந்தையும் அது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து காசுக்காக கொலை செய்த ஒருத்தரையும் எதிர்பாராமல் கொலை நடந்த ஒருத்தருக்கும் அவங்க 2 பேருக்கும் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் டிகிரி பேப்பர் என்னென்ன பேப்பர்லாம் எழுதுனீங்க, அதில் வேல்யூ எஜுகேஷன் சொல்கிறப்ப வேல்யூ எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆட்டோமொபைல் படித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு அந்த நாலேஜை நீங்கள் போலீஸில் எப்படி அப்ளை பண்ணுவீங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீப்பிடிச்சு எரியுதுல, ஏன் எரியுது, என்ன பண்ணலாம், சேஃப்டி மெஷர்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி வயலன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஃபார்ம் முடித்த ஒருத்தருக்கு டுடே நியூஸ் பேப்பரோட அவார்ட் பற்றி கேட்டிருக்காங்க. 3 மசோதா பற்றி கேட்டிருக்காங்க. கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன காரணம், எப்படி தடுக்கலாம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரி முடித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு ரேர் எலமெண்ட்டு ஹார்ட் எலமெண்ட்டு பற்றி கேட்டிருக்காங்க. ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி நிறைய
எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ப்ரெஷர் பண்ணுற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டதாக சொன்னார். திருவள்ளூர் பிஏ தமிழ் முடித்த ஒரு கேண்டிடேட் வந்து திருத்தணி கோயில் பற்றி கேட்டிருக்காங்க. தமிழ் பாடல் ஏதாவது ஒன்று சொல்லி ஏன் அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை பற்றி நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. விழுப்புரம் கேண்டிடேட்டுக்கு வந்து டிஎஸ்பி பெட்டாலியன் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது, சப் இன்ஸ்பெக்டர் ஆனால் அவங்களுக்கு எப்படி ஃபீல், என்ன பண்ணுவீங்க, ஒரு மலை பிரதேசத்துலேயும் ஒரு சமவெளி பகுதியிலையும் எல்என்டோ வந்து எந்த மாதிரி டிஃபர் ஆகும், டைரி ரைட்டிங் போட்டிருக்கீங்க ஏன், அதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஏ ஹிஸ்ட்ரி முடித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் அதை பற்றி கேட்டிருக்காங்க. குமரி கண்டம் பற்றி கேட்டிருக்காங்க. தமிழ் எழுத்துக்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. சோழ அரசன் தமிழகத்தில் வந்து பெரிய ஒரு சோழ அரசன் இருந்தான்னு ராஜராஜ சோழனை பற்றி கேட்டிருக்காங்க. ஆழ்துளை கிணற்றில் வந்து ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா எப்படி ரெஸ்கியூ பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் யாரை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இந்த வேலைக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியாலஜி முடித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து மினரல்ஸை வந்து எஸ்கவேஷன் பண்ணுறதை பற்றி கேட்டிருக்காங்க. ஆஸ்ட்ரலாய்டு அப்படிங்கிற ஒரு மினரல்ஸ் வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோஷியல் மீடியா வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, இன்விசிபிள் இல்லை பறக்கிற ஒரு சக்தி உங்களுக்கு சூப்பர் பவர் கிடச்சுன்னா ரெண்டில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அகைன் விழுப்புரம் கேண்டிடேட்டுக்கு வந்து உங்கள் மாவட்டத்தில் வந்து எந்த மாதிரி க்ரைம் வந்து அதிகமாக நடக்குது, அக்ரிகல்ச்சர் பற்றி கேட்டிருக்காங்க. கரும்பு தோட்டத்தில் வந்து தீ விபத்து நடந்துச்சுன்னா எப்படி தடுப்பீங்க, கிரிக்கெட் பிளேயரை பற்றி கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி கேண்டிடேட்டுக்கு வந்து ஐபிசிக்கும் சிஆர்பிஎஸ்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. பெண்களுக்கான சட்டங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. ஹாக்கியில் அவார்டு வாங்கினவங்களை பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்து கன்னியாகுமரிக்காருக்கு வந்து செல்ஃப் இன்ட்ரோ வந்து இங்கிலீஷ்லேயே பேச சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லா கான்வர்சேஷனும் இங்கிலீஷில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவரோட மாவட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. தென் தமிழில் நான் பேசணும்னு சொன்னதுக்கப்புறம் தமிழில் பேசியிருக்காங்க. வரதட்சணை ஏன் அங்கே கொடுமை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயற்கை வளங்கள்லாம் என்னென்ன, அது எந்த மாதிரி பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் பகுதியில் வந்து இயற்கை பேரிடர்கள் என்ன நடக்குது, கன்னியாகுமரிக்கும் தென் கொரியாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பிஇ மெக்கானிக்கல் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து அவரோட பேருக்கான காரணம், செல்ஃப் இன்ட்ரோ, திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றி, தூத்துக்குடியில் முத்துக்குளித்தல் பற்றி கேட்டிருக்காங்க. பெர்னாலிஸ் தியரம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்டெர்லைட் இஷ்யூவில் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து சிவில் இன்ஜினியரிங் முடித்த ஒரு கேண்டிடேட் ஈரோடு டிஸ்ட்ரிக்டாரு 2018 பாஸ்ட் அவுட், 2022-23 வரைக்கும் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. இத்தனை வருஷமாக என்ன வேலை பார்த்தீங்க, அதை அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. கிரிக்கெட் கொடுத்தனால ஃபைன் லெக் தேர்ட் மேன் பொசிஷனை வந்து வரைஞ்சி காட்ட சொல்லியிருக்காங்க. ஈரோட்டுக்கு வந்து உயரதிகாரி யாராவது வந்தாங்கன்னா எந்த மாதிரி இடங்களை நீங்கள் சுற்றி காட்டுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மஞ்சள் வந்து எம்எஸ்பி ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈரோட்டில் வேறு என்ன ஃபேமஸ், மஞ்சள் ஏன் அங்கே பிரபலமாக இருக்குது, வேறு இதெல்லாம் ரொம்ப மலிவாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சுச்சுவேஷன் பேஸ்டாக 10 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. சொந்தமாக கட்டடம் கட்டினா ஃபயர் சேஃப்டிக்கு என்னென்ன முன்னேற்பாடுகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. க்ரைம் சமீபத்தில் நடந்த ஒரு 3 குற்றங்கள் பற்றி என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜிம் ட்ரெயினர், அவர் வந்து டிஃபென்ஸ் கோச்சிங் எப்படி கொடுத்துருக்கீங்க, டிஃபென்ஸ் எக்ஸாம் பற்றி கேட்டிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீட்டோ டயட்டை பற்றி கேட்டிருக்காங்க. நேஷ்னல் செக்யூரிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. மணிப்பூர் இஷ்யூ பற்றி கேட்டிருக்காங்க. தென் தூத்துக்குடியில் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் வாலிபால் டீமோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. எப்படி வந்து வாலிபாலும் பேட்மிண்டனும் அவர் போட்டிருந்ததுனால ரெண்டையும் எப்படி வந்து விளாடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேங்க்யூ.